அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, நாடி ஜோதிடமும் சுகர் நாடி ஜோதிடமும் துல்லியமான பலன்களை கொடுக்கிறது அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஜோதிட முறைகள் எவ்வளோ முறைகள் வருது, புதுசாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி நுணுக்கங்களை தெரிந்து மக்களுக்கு ஜோதிடர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எந்த முறையை கற்றுக்கிட்டாலும் எந்த முறையில் சொன்னாலும், ஆனால் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி போகும்ல. நாம் போகிறோம்னா நமக்கு முன்னாடி யார் போகிறாங்க அப்படின்றது மிக மிக முக்கியம். அப்போ நாடி ஜோதிட முறை என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை எப்படி போய் தொடுது அப்படின்றது தான் நாடி. சுகர் நாடி ஜோதிட முறை என்ன சொல்லுனா, எந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நாடி போகுது அப்படின்றத வச்சு தான் சுகர் நாடி முறைகள். ஏன்னா சார பாத அமைப்பில் தான் சுகர் நாடி முறையே பலன்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சுகர் நாடி முறையும் நாடி முறையும் சேர்த்து நாம் பார்க்கும்பொழுது பலன்கள் துல்லியமாக வருது. சுகர் நாடி முறையில் பார்க்கும்பொழுது ஒரு ஜாதகன் லக்னாதிபதி, லக்கண புள்ளி, ராசி அதிபதி, ராசி புள்ளி, இந்த நாளும் அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கின்றார், அந்த நட்சத்திர சார அதிபதி லக்கணத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் நட்பு ஆட்சி உச்சம் பெறும் பட்சத்தில் அந்த ஜாதகர் ஜொலிப்பார், வெற்றி அடைவார், வாழ்க்கை பயணத்தில் உயர்ந்த நிலையை அடைவார் என்றது தான் சுகர் நாடியினுடைய கோல்டன் விதி. அதுவே நாடி ஜோதிடத்தில் ஆண் என்றால் குரு, பெண் என்றால் சுக்கிரன், அந்த குருவான ஜாதகன் எந்த கிரகத்தை தொடுகின்றார் அப்படின்ற முறையில் அந்த ஜாதகருடைய குணாதிசயங்கள் இருக்கும். பேஸு ஜனனி ஜென்ம சௌபாக்கியானம் குலவர்த்தினின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஜென்ம பத்திரிகை எழுதும்பொழுது, ஜாதகத்தை எழுதும்போது, அந்த மாதிரி அந்த ஜாதகன் குரு, அந்த குரு எந்த கிரகத்தை தொடுதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையாகவே அந்த குணாதிசயங்களை பெற்றுக்கொண்டு இருப்பார் அந்த ஜாதகர். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருடைய நாடி முறையில் குரு எந்த ஜாதகரை தொடுறாரு, தசாநாதன் எந்த ஜாதகரை தொடுறாரு, புத்திநாதன் எந்த ஜாதகரை தொடுறாரு அப்படின்ற அமைப்பில் பார்த்தோம்னா நாடி முறையில் பலன்கள் வரும். நாடி முறைக்கு லக்கணங்கள் தேவையில்லை. கிரகங்கள் 9 கிரகங்களும் எந்த ராசியில், எந்த புள்ளியில், எந்த பாதசாரத்தில், எந்த பாகை கலை விகலையில் பயணம் பண்ணுதுன்றது அவசியம். அந்த பாகை கலை விகலையில் பயணம் பண்ணும் பொழுது அவர் வக்கரமா, வக்கரம் இல்லையா, அஸ்தங்கமா, அஸ்தங்கம் இல்லையா, அவர் எந்த பொசிஷனில் எந்த டைரெக்ஷனில் போகிறாருன்றது அவசியம். இதை நாடி ஜோதிடத்தில். இதே சுகர் நாடியில் எந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுது, எந்த ராசியில் பயணம் பண்ணுது, அது லக்கணத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்றது மிக மிக அவசியம். இந்த 2 முறையும் மிங்கில் படுத்தி அதில் பலன்கள் எடுக்கும்பொழுது மிக துல்லியமாக வருது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதனால தான் இந்த தலைப்பே நாடி ஜோதிடமும் சுகர் நாடி ஜோதிடமும். இதில் ஜாமக்கோல் பிரசன்னத்தை போட்டு நம்ம பலன் எடுக்கும் பொழுது இன்னும் அற்புதமாக அதுக்கு மெருக்கூற்றி அந்த பலன்களை துல்லியமாக எடுக்கிறதுக்கு பயன்படுது. யாருமே ஒரு ஒரு ஜாதகம் பார்க்குற முறையை வெளிப்படையாக யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி நான் புதிய கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டுபிடிச்சு ஜோதிடர்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் எந்த முறையும் தான் உள்வாங்கி சொல்லக்கூடிய பலனை யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிந்தது என்னுடைய இறைவன், நான் வணங்கும் இறைவன்
இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் ஆற்றும் காரியம் என்ன அப்படின்னா, நாம் வாழறதே குறுகிய காலம். அந்த குறுகிய காலத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற முறையில் நான் வந்து தான் கற்ற கல்வியை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லிடுவேன். அதுதான் என்னுடைய தாற்பயம். என்னுடைய குருநாதரும் அப்படி தான். சுகர்நாடி விஜயன் ஐயா அவர்கள், சேலம் இரும்பாலை, இன்றைக்கி உலகத்துக்கே சுகர்நாடியினுடைய மெத்தடை உலகம் பூரா பரப்பிட்டுருக்காரு. இப்படி தாங்க பலன். ஆனால் அவர் ஒரு பலன் ஒரே முறையில் வச்சு பலன் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது. ஆனால் மெயினாக ஒரு டாக்டர் படித்தா ஏதாவது ஒரு சர்ஜரி, ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அதிக ஆராய்ச்சி எதுலனா சுகர்நாடியில். அதனால் சுகர்நாடி ஜோதிடர் இரும்பாலை சேலை விஜயன் ஐயா அவர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் அதே மாதிரி சுகர்நாடி முறையிலையும் நாடி முறையிலையும் நாம் எடுத்து பலன் சொல்கிறதுனால 2 மெத்தட், 3 மெத்தட், 4 மெத்தட் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நாம் எதை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அதனுடைய பிரதிபலிப்பாக அந்த ஜோதிடத்தில் துல்லியம் கிடைக்கும். நான் பொதுவாக பிரபஞ்ச ஜோதிடர் பீதாம்பரக்கண்ணன் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தில் வலம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் கிரகங்களினுடைய சாட்சா அந்த கிரகங்களை ஆதாரமாக வச்சு பல முறைகள் இருந்தாலும் ஒரு சில ஜாதகங்கள் ஒரு சில முறையில் நம்ம எடுத்து சொல்லுவோம். அப்போ ஒரே முறையில் சொல்ல முடியாததுனால பொதுவான டாக்டர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பொதுவான தலைப்பு வச்சு நம்ம ஜோதிடம் சொல்லிகிட்ருக்கோம். இந்த நாடி முறையும் சுகர்நாடி முறையிலையும் ஒரு ஜாதகம் பதிவு பண்ணுறோம். அந்த ஜாதகத்தை பாருங்கள், எவ்வளவு துல்லியமாக வருதுன்றத இந்த ஒரு உதாரண ஜாதகம் சொல்லி நம்ம இந்த வீடியோவில் விளக்கம் கொடுக்கலாம். 16/2/1996 8:20 காலையில் பிறந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரு ஆண் ஜாதகர். இந்த திரையில் தெரியக்கூடிய ஜாதகர் மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு. தனுசு ராசி. மீன லக்கணத்திலேயே சுக்கிரன் கேது, கன்னியில ராகு, தனுசுல குரு சந்திரன், மகரத்தில் புதன், கும்பத்தில் சனி செவ்வாய் சூரியன். இப்படி அமைந்த இந்த ஜாதகர் அவர் பாருங்க, லக்கண புள்ளி உத்திரட்டாதி 1ஆம் பாதம். சுகர்நாடி முறையில் பார்த்தோம்னா லக்ன புள்ளி சனி. அந்த சனி என்ற கிரகம் லக்கண புள்ளியாக ஒழுந்துக்குது. அந்த அதிபதி சனி லக்கணத்துக்கு 12ல் அமர்ந்துடுறாரு. அப்போ ஜாதகர் பிறந்த இடத்திலிருந்து வெளியே போகணுன்றது அது இயற்கையாக தாற்பயம் காட்டி கொடுக்குது. அந்த சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். அந்த பூரட்டாதி நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு, லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி. அந்த 10ஆம் இடத்துலேயே குரு அமர்ந்திருக்கிறார். அவர் வாங்கின சாரநாதன் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் லக்கணத்தில் இருந்துட்டார். லக்கணத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உத்திரட்டாதி கால் வாங்குறார். அப்போ என்ன ஆகுது, 1, 10, 12 இந்த ஜாதகனுக்கு தொடர்பு போகுது. பிறக்கிறது ஒரு இடம், தொழிலுக்காக ஒரு இடம், அவருடைய கர்மங்களை கழிக்கக்கூடியது 12 என்று சொல்கிறது வெளியே. ஆக மொத்தத்தில் இவர் பிறக்கிற இடத்துல இவர் ஷைன் ஆக மாட்டாருன்னு லக்கண புள்ளியே சொல்லிடுச்சு. அடுத்தது லக்னாதிபதி எழுப்போம். குரு. குரு பூராட நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கு. அந்த சுக்கிரன் லக்கணத்தில் இருக்காரு. லக்கணத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உத்திரட்டாதி சனிக்காது. சனி லக்கணத்துக்கு 12ல் இருக்கு. அந்த சனி பூரட்டாதிக்கு குருவோட காடு. குரு 10ல் இருக்கார். அப்போ இந்த லக்னாதிபதியும் 1, 10, 12 தொடர்பு. அடுத்தது ராசி புள்ளி பூராட நட்சத்திரம். சுக்கிரன் 1ல். சுக்கிரன் வாங்கின சாரம் சனி, அவர் 12ல். அவர் சனி வாங்கின சாரம் குரு, குரு 10ல். அப்போ ராசி, லக்கணம், லக்னாதிபதி 3மே ஒரே செய்தியை சொல்லுது. அடுத்தது ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா குரு. ஆக முதல்ல 4 லக்கண புள்ளி, லக்னாதிபதி, ராசி புள்ளி, ராசி அதிபதி 4மே ஒரே செய்தியை சொல்லுது. 1, 10, 12, 1, 10, 12. இதை தவிர வேற எந்த தொடர்புமே இல்லை இந்த ஜாதகனுக்கு.
இப்போ இப்படி பிறப்பெடுத்து லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி இவ்வளோ செய்தியை விலாவரியாக சொல்லிட்டு சுகர் நாடியில், ஏன்னா எந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கிறாருன்றத தொடர்பை தெளிவாக சொல்லிடுச்சு. இவர் ஒரு இடத்த பிறக்கணும், அவர் கர்மம் தொழிலை செய்யணும், தொழிலுக்காக வெளியே போகணும், சொந்த ஊரில் தொழில் பண்ண முடியாது. ஏன்னா 10ஆம் இடம் 1-10 தொடர்பு வந்துடுதுல, தொழில் செய்கிறதுல தொழில் முனைவரில் இவர் அதே விருப்பத்தில் இருப்பார். அப்படின்றது 1-10, அது 12 தொடர்பு படுத்துது. அப்போ 12 என்றால் வெளி மாநில வெளி இடத்துல போயிடுச்சு. அடுத்தது, இவர் இயற்கையாகவே ஒரு மனிதன் சுகர் நாடியில் கோல்டன் விதி என்னன்னா, கர்மம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்தில் உச்சம் பெறும் கிரகம் அவர் என்ன சாரத்தில் இருக்கிறாரோ அந்த சாரநாதனுடைய தன்மையில தான் அந்த ஜாதகர் இருப்பாருன்றதை சொல்லுவோம். இப்போ இந்த மீன லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி குரு தனுசு, அவர் வாங்கின சாரநாதன் போராட சுக்கரன் லக்னத்தில், லக்னாதிபதி சனிக்காலு, சனி 12ல் அந்த சனி குரு காலு. அப்போ இதுவும் 10ஆம் இடமும் அதையே சொல்லிடுச்சு. எந்த கிரகத்தை எந்த பாவகத்தை எடுத்துகிட்டு போனாலும் இவருக்கு அந்த 1, 10, 12 தொடர்பே வந்துடுச்சு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவர் இளமையிலேயே தொழில் செய்யறதுல, தொழிலை கற்றுக்கிறதுல ஏதோ ஒரு விருப்பத்தில் இருந்து கண்டிப்பாக தொழிலை செய்யக்கூடிய ஜாதகராக இருப்பார். அதுக்காக தன்னுடைய பிறந்த வீடு, பிறந்த தாய் தந்தையர், பெற்றோர், உற்றார் உறவினர் அனைவரையும் தியாகம் செஞ்சுட்டு இவர் வெளியே போகணுன்றது இவருடைய ஜாதகம்னு சொல்லணும். ஆமாம், அப்படி தான் இருக்காரு அப்படின்னு ஜாதகர் வீட்டில் சொல்லிட்டாங்க. அடுத்தது, இந்த ஜாதகத்தை அப்படியே நம்ம நாடி முறையில் செக் பண்ணுவோம். ஜாதகன் என்றால் குரு. அந்த குருவானவர் என்ன பண்ணுறாருன்னா, குரு சந்திரனை தொடுறார், ராகுவை தொடுறார். ஒரு ஜாதகத்தில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆண்னா குரு, பெண்ணா சுக்கிரன், அந்த குருவோ சுக்கிரனோ சந்திரனை தொட்டால் தனது பயணத்தில், தன்னுடைய ஜாதகத்தில் அந்த சந்திரன் எப்படி பயணம் பண்ணுறாரோ அந்த மாதிரி அந்த ஜாதகர் பயணம் பண்ணுவார். பிறந்த இடத்திலே இருக்க மாட்டார் அப்படின்றது தான் நாடியினுடைய விதி. அப்போ ராகு சந்திரன் குருவுக்கு தொடர்பு வந்துடுச்சு. ராகுனா என்ன பண்ணுவது, மிக பிரம்மாண்டமான கற்பனை, மிக பிரம்மாண்டமான போகங்களை கொடுக்கக்கூடியவர். அப்படின்னா அந்த சந்திரன் ராகு தொடர்பு இந்த குருவுக்கு இந்த ஜாதகனை வெளியே அப்படியே தூக்கி போகுது. அப்போ இவருடைய இயல்பான குணாதிசயமே நான் எங்கே வேணாலும் போவேன், எங்கே வேணாலும் தொழில் செய்வேன், ஆக மொத்தத்தில் எனக்கு இதுதான் டிசைன் அப்படின்றது நாடியும் சொல்லுது, சுகர் நாடி முறையும் நட்சத்திர அதிபதிகளும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. எவ்வளோ துல்லியமாக வருது பாருங்க. அதனால தான் தலைப்பே நாடி ஜோதிட முறையும் சுகர் நாடி ஜோதிட முறையும் துல்லிய பலன்கள் அப்படின்றத தலைப்பு வச்சுருக்கேன். அப்போ இந்த ஜாதகர் சிறு வயதிலேயே படிப்பு 10வது கூட சரியாக படிக்க முடியல, உடனே ஒரு தொழிலை போய் கற்றுக்கிறாரு. அந்த தொழில் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைஞ்சிக்கிட்டே வராரு. வாலிப பருவத்தில் அந்த 20, 25, 30 வயசு வரும்பொழுது என்ன பண்ணுறாரு, இப்போ இவருக்கு வயசை பாருங்கள், 30 வயசு தான். அதுக்குள்ளவே காதல், திருமணம் அந்த அமைப்பில் உள்ள நுழைஞ்சிடுறாரு. இந்த 1, 10, 12, 1, 10, 12 தொடர்பு என்ன சொல்லுதுன்னா, எந்த வயசில் என்ன நடக்குதோ அதை வெளியே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவருக்கு இப்போ வாலிப பருவம், காதல், திருமணம் இந்த அமைப்பெல்லாம் வருதில்ல, அதையும் அதே போல் செய்கிறார். ஒரு பெண்ணை விரும்புகிறாரு, அந்த பொண்ணை கூட்டுக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. அது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, அவர் பிறக்கும்போது சுக்கிர தசை, 2வது சூரிய தசை, 3வது சந்திர தசை, 4வது செவ்வாய் தசை. செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா லக்கணத்துக்கு 7ல் ராகு, ஜாதகன் குரு சந்திரன் ராகு. எப்படி நாடியில் குரு சந்திரன் ராகு என்ன பண்ணுறாரு, ராகு தசை தொடும் பொழுது தன் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு, வெளியே கிளம்பிடுறாரு அந்த பொண்ணை கூட்டுக்கிட்டு. இப்போ இது வரைக்குமே அவரை இன்னும் வெளியிலே தான் இருந்து கொண்டு இருக்கிறார். இது எப்படி எவ்வளவு துல்லியமாக வருது பாருங்கள். ஜாதகன்
1, 10, 12 தொடர்பு சுகர் நாடி முறையில் குரு சந்திரன் ராகு. இந்த ராகு தசை முழுவதுமே 18 ஆண்டுகளும் இவர் வந்து வெளியிலே தான் பயணம் பண்ணுவார் அப்படின்றத வந்து உறுதியாக சொல்லிடலாம். இப்போ ராகு தசைக்கு அடுத்தது குரு தசை வரும். அந்த குரு தசையும் குரு சந்திரன் ராகு. அப்போ இவருடைய வாழ்க்கை முழுவதுமே தன்னுடைய பயணங்கள் பூரா செய்துக்கிட்டு இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கணும். இவர் ஒரு இடத்த நிலையாக நிற்கவே முடியாதுன்றத நம்ம உறுதியாக சொல்லிடலாம். இதை நான் உறுதி பண்ணுறதுக்கு தான் 2 மெத்தட் முறைகளை கையாளுகின்றேன் என்றதை இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு மெத்தடில் வந்து பாருங்கள், சுகநாடி முறையில் லக்கணம் 10, 12 தொடர்பு வருது. இவர் ஒரு இடத்த இருக்க மாட்டார், இவர் வெளியில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருப்பார், தொழில் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்றத அது சொல்கிறோம். அடுத்தது என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்வியினுடைய பாவகத்தை எடுத்து அந்த அதிபதி, அந்த நட்சத்திர அதிபதி எங்கே பயணம் பண்ணுறாரு அதற்கேற்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இவருக்கு பொதுவாகவே நாடி முறையில் எந்த கிரகம் எந்த கிரகத்தை தொடுதோ அதன் அடிப்படையில் நடக்கும். இப்போ ராகு தசை இவருக்கு நடந்துகிட்ருக்கு. ராகுவானவர் ராகு குரு சந்திரன். அப்போ ஜாதகர் ஒரு இடம் நிற்க மாட்டார், சந்திரன் தொடர்பு வாங்கிறதுனால. அடுத்தது குரு தசை, அதுலேயும் அதே மாதிரி வருது. இவருக்கு ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன தொடர்பு நாடியில் வருது அப்படின்னா சூரியன், செவ்வாய், சனி. அப்பாவினுடைய வாழ்க்கையும் சண்டை, சச்சரவு, தடை, தாமதங்கள், போராட்டங்கள், சிக்கல் நிறைந்த வாழ்க்கையான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவார். ஆமான்னு தான் சொன்னார். அடுத்தது சந்திரன், புதன், ராகு. அம்மாவினுடைய வாழ்க்கை முறையும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அம்மா தன் வாழ்க்கையை தானே தேடிக்குவாங்க. ஏன்னா சந்திரன், புதன், ராகு. சந்திரன், புதன், ராகு. சந்திரன், புதன், ராகு ரெண்டுமே எப்படி பாருங்கள், காதல், திருமணம் அந்த மாதிரி தான் அமையும். அடுத்தது செவ்வாய், சனி. செவ்வாய், சனி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தொடர்பு வருது. ஒரு ஆண் ஜாதகத்திலையாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்திலையாக இருந்தாலும் சரி, செவ்வாய், சனி தொடர்பு வந்துட்டாலே அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே கரடு முரடான பார்வைகளாக, கரடு முரடான பாதைகளாக, கரடு முரடான திடீர் கோபம், திடீர் தடை, திடீர் தாமதம் இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எந்த ஜாதகம் எடுத்து பார்த்தாலும் சரி. இது நாடி ஜோதிடத்தினுடைய சூட்சுமமான சரியான துல்லியமான பதில். எந்த ஜாதகம்னா எடுத்துங்க. ஆனால் எப்படிங்க ஐயா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் ஒன்றா சேர்ந்து இருந்ததுன்னா அதை சொல்லிடக்கூடாது. செவ்வாய் ஒரு டிகிரியில் போயிட்டுருப்பார், சனி ஒரு டிகிரியில் போயிட்டுருப்பார், அந்த மாதிரி இருக்காது. திரிகோணத்தில் 1, 5, 9 செவ்வாய் சனியை நோக்கி பயணம் பண்ணணும், சனி செவ்வாயை நோக்கி பயணம் பண்ணணும். அந்த 30 டிகிரிக்குள்ளே தான் அடங்கணும். அப்படி இருந்தால் தான் அது செவ்வாய் சனி சேர்க்கைன்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு ஒரே டிகிரியில் இருப்பாங்க, ஒரு கட்டத்திலிருந்து மறு கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா அது வந்து தொடர்பு இருக்காது. 30 டிகிரி தாண்டி இருந்தாங்கன்னா அது தொடர்பு இல்லை. இப்போ இவருக்கு வந்து செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுனால வாழ்நாள் முழுவதும், சனினா அனுதினமும் செய்யக்கூடிய கர்மம், அனுதினம் செய்யக்கூடிய நம்மளுடைய அன்றாடம் செய்யக்கூடிய தொழில்முறைகள், இதெல்லாம் வந்து இவருக்கு வந்து தடை தாமதங்கள்லாம் இருக்கும். இதை வந்து தெளிவாக அவருடைய நாடி ஜோதிடத்தில் கிரகங்களுடைய தொடர்பு, நாடி போகிற தொடர்பே வந்து செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக கடுமையான பாதை கொண்ட இந்த ஜாதகர் வாழ்க்கையை வாழ்வார்ன்றது துல்லியமாக சொல்லிடுச்சு, உறுதியாக சொல்லிடலாம். அவர் ஆமான்னு தான் சொல்லி ஆகணும். அந்த மாற்று கருத்துக்கு அங்கே பதில் இடம் இல்லை. அடுத்தது புதன், ராகு, சூரியன், செவ்வாய். இப்போ புதன்னா பங்குதாரர், புதன்னா வர்த்தகம், புதன்னா வியாபாரம், புதன்னா நண்பன், புதன்னா இளைய மனைவி, புதன்னா சகோதரன், சகோதரி. இதெல்லாம் வந்து இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா புதன், ராகு, சூரியன், செவ்வாய். புதன், ராகு சூரியனோட நின்றுதுன்னா பிரச்சனை கிடையாது. புதன், ராகு, சூரியன், செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால அதுலேயும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஜாதகர். நண்பனாக பழகுவாங்க, இவரை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் நல்லா பசி நேரத்தில் வாழைப்பழம் சாப்பிட்டா வாயிலிருந்து உள்ள முழுகிட்டா ரெண்டாவது வெளியே வராதுன்னுவாங்களே, அந்த மாதிரி நண்பர்களாக வந்து பழகி இவரை ஏமாற்றுவாங்க. அதுதான் புதன், ராகு, சூரியன், செவ்வாய். சூரியன் இருக்கிறதுனால பேர், புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, நண்பன் மூலியமாக சில வளர்ச்சிகளை பெறுவார். ஆனால் அதுவே கடைசியில் என்னவோ பண்ணணும், அது ஏமாற்றங்களை கொடுத்துரும் அப்படின்றது தான் உண்மை. இதில் என்ன ஒரு கருத்துனா, நண்பர்கள் இவரை ஏமாற்றுவார்கள், இவரும் நண்பர்களை ஏமாற்றுவார் அப்படின்றது தான் இந்த ஜாதகனுடைய உண்மை.
நம்ம கேட்டோம்னா ஆமாம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இவருக்கு குருவுக்கு சந்திரனுடைய தொடர்பு இருக்குது. இவரும் ஏமாற்றுவார், இவரையும் ஏமாற்றுவார்கள் என்றது தான் இந்த ஜாதகருடைய நிலைப்பாடு. எவ்வளவு தெளிவாக சொல்லுது பாருங்கள். நாடி ஜோதிடத்தில் சுகர் நாடியில் எப்படி எந்த அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறாரோ அதன் அடிப்படையில் துல்லியமாக பலன் வரும். அது ஒரு விதத்தில் கண்டுபிடிச்சி அதை சரியாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு நாடி. அடுத்தது ஜாதகர் குரு சந்திரன் ராகு. நான் சொன்னேன்ல, சந்திரனோட ராகுவோட பேராசை அதிகம் இருக்குது, பயணங்கள் அதிகம் இருக்குது. அதையே இவர் இவரும் ஏமாற்றுவார், இவரையும் ஏமாற்றுவார்கள் என்றது தான் குரு சந்திரன் ராகு. சுக்கிரன் கேது, இவருக்கு சுக்கிரன் கேது தொடர்பு வருது. மீனத்தில் சுக்கிரன் தன் பாதையில் 14 டிகிரியிலிருந்து கேது 24 டிகிரியில் இருக்கக்கூடிய கேதுவை போய் தொடுது. சுக்கிரன்னா மனைவி, சுக்கிரன்னா தன்னுடைய மகள், சுக்கிரன்னா தனக்கு கிடைக்கக்கூடிய லிக்விட் கேஷ்ன்னு சொல்லுவாங்க, கையில் பொருளக்கூடிய பணம். இது எல்லாமே கேது. இவருக்கு அந்த சுக்கிரன் கேதுவோடு மோதும்போது கேதுவும் தன்னுடைய பயணத்தில் 24லிருந்து சுக்கிரனை தேடி வருவார் 14 டிகிரிக்கு. அப்போ சுக்கிரன் கேதுவை தேடுறார், கேது சுக்கிரனை தேடுது. அப்போ ரெண்டும் பரஸ்பர பாதையில் இருக்கிறதுனால பணமும் பொருளும், பணமும் ஒரு நேரத்தில் தட்டுப்படும். மனைவியும் இவருக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க, மனைவியால் இவருக்கு பிரச்சனைகளும் உண்டு, தடை தாமதங்கள் போராட்டங்கள் சட்ட சிக்கல் உண்டுன்றதை தெளிவாக சொல்லிடலாம். யார் ஒருவருக்கு சுக்கிரன் கேதுவோடு தொடர்பு இருதோ சட்ட சிக்கலை சந்தித்த பெண்மணியாக இருப்பவர்களை மட்டும்தான் அவர் போய் கையை பிடிப்பார் அவர் மனைவியாக. அப்படியே இல்லைனாலும் இவர் சின்ன வயசு பொண்ணை பிடிச்சாருன்னா சட்ட சிக்கல் இல்லைன்னா இவர் எப்போ பிடிச்சாரோ அதிலிருந்து சட்ட சிக்கலில் இவர் உருண்டுகிட்டு தான் இருக்கணும் இவருடைய வாழ்நாள் முழுவதும். சுக்கிரன் கேது, செவ்வாய் கேது, சனி கேது, யார் கேது எந்த கிரகத்தோடு தொடர்பு இருக்குதோ அந்த கிரகம் அந்த கிரகத்தினுடைய சார உறவுகள் சட்ட சிக்கலோடு இருப்பாங்க, தடை தாமதங்களோடு இருப்பாங்க, போராட்டங்களோடு இருப்பாங்க அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லுது. அப்போ சுக்கிரன் கேது. அடுத்தது சனி சுக்கிரன் கேது. நான் சொன்னல, சனினா நம்ம செய்யக்கூடிய அனுதினமும் செய்யக்கூடிய கர்மம், சுக்கிரன் அது மகிழ்ச்சி, நம்ம பயணங்கள் செய்யக்கூடிய வண்டி வாகனங்கள், அது கேது. இதே இவருடைய ஜாதகத்தை தெளிவாக அதனுடைய குணாதிசயங்களை எடுத்து சொல்லும். அடுத்தது ராகு குரு சந்திரன். ராகு என்றால் மிக பிரம்மாண்டமான போகக்காரகன். இவருக்கு குரு சந்திரன். ராகு என்றால் குருவோடுனா ராகுவும் குருவும் சேர்ந்தால் மிகப்பெரிய பணம். ஒரு சின்ன வயசு பையன் ஒரு சில லட்சங்கள் பரவாயில்ல, ஒரு சில ஆயிரங்கள் பரவாயில்ல, ஒரு சில கோடிகள் அளவு கூட பொருளாகக்கூடிய தன்மையை இந்த குரு ராகு, ராகு குரு மிக பெரும் பணத்தை பார்க்கக்கூடிய ஜாதகராக, மிக பெரும் போகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகராக, மிக பெரும் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகராக இவர் காணப்படுவார். ஏன்னா ராகு போயிட்டு குருவை தொடுது, குரு போயிட்டு சந்திரனை தொடுது. எவ்வளவு பெரிய பணமாக இருந்தாலும் அதை அப்படியே சுக்குள் நூறாக உடைச்சி செலவு பண்ணக்கூடிய ஜாதகராக இவர் காணப்படுவார். எப்படின்னா இந்த அருணாச்சலம் படத்தில் ரஜினி அவர்கள் நடிச்சிருப்பார் பாருங்க, இத்தனை கோடி செலவு பண்ணால் இத்தனை கோடி கிடைக்கணும், அத்தனை கோடியும் செலவு பண்ணிவிட்டு கிளைமேக்ஸில் என்ன பண்ணுவாங்க, அவர் பொதுவாக ஒரு ட்ரஸ்ட்டு கொடுத்துருவார். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஜாதகரை இந்த இதில் எடுத்து போய் இணைக்கலாம். குரு ராகுவோட தொடர்பு பெற்று மிக பெரும் பணத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். அதை எடுத்து சர்வசாதாரணமாக தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க சந்திரன் என்றால். அதுதான் சந்திரன். அந்த சந்திரனுடைய தொடர்பு இல்லைன்னா குரு ராகு தொடர்பு இருந்துன்னா அப்படியே வச்சுப்பாங்க. அதை ஆண்டு அனுபவிச்சுட்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சந்திரன் என்றால் செலவு பண்ணுறது, சந்திரன் என்றால் தண்ணி, சந்திரன் என்றால் அன்றாடம் உணவுப் பொருட்கள், அன்றாடம் கெட்டு போகும் உணவுப் பொருட்கள். அதுக்கு மேலே இருந்துன்னா அந்த பொருள் கெட்டுடும், தானாகவே கெட்டுடும். அது இவர்கிட்டே இருந்தாலும் அது கெட்டுடும். அதனால தான் ஒரு ஜாதகன் ஒரு ஜாதகி, குரு ஜாதகன் ஜாதகி சுக்கிரன், இது போயிட்டு சந்திரன் மேலே பட்டுதுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பொக்கிஷன் நமக்கு தெரியாமல். இப்போ ஒரு ஜாதகர் குரு சந்திரன் மேலே மோதக்கூடிய ஜாதகராக இருக்காருன்னு வச்சுக்கேன், அவருக்கு தெரியாமல் பணத்தை அவரே மறந்து வச்சுருந்தா தான் வீட்டில் உண்டு. அவருக்கு தெரிஞ்சு அவருடைய நினைவில் அவருடைய
வங்கியிலையோ அவருடைய வீட்லேயோ பணம் வச்சுருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்து செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அந்த சூழ்நிலைகளை உருவாக்கிடும். அதுதான் சந்திரனுடைய தொடர்பு. சந்திரன் என்றால் சபல புத்தி, சந்திரன் என்றால் சரியான யுக்தியை கையாளக்கூடிய தன்மையை மறந்து செய்யறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் எந்த நேரத்தில் ஆனால் சடனாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை. இப்போ குருவி மாதிரி சேர்த்தேன், ஒரு நிமிஷத்தில் மறந்துட்டேன், ஒரு நிமிஷத்தில் ஏமாந்துட்டேன், ஒரு நிமிஷத்தில் பின் நம்பர் சொல்லி கிரெடிட் கார்டில் என்னுடைய பணத்தை எடுத்துட்டாங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தேன்னா அந்த பணம் போயிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்களா. அது பூரா இந்த குரு சந்திரன் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை கொண்டவர்கள் தான். நாடியில் இவ்வளவு அற்புதமான துல்லியமான பலன்கள்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி அடுத்தது கேது சுக்கிரன். இந்த ஜாதகருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்ன்றத இந்த கிரகங்கள் எதை நாடி போகுதுன்றத வச்சு நம்ம தெளிவாக எழுந்த மாதிரி சொல்லலாம். இந்த எல்லா ஜாதகமும் எல்லா கிரக நிலையும் அப்படி பார்த்துக்கிட்டே வரும்பொழுது அவருக்கு என்ன திசை போகுது, அவருக்கு என்ன புத்தி போகுது, அந்த புத்திநாதன் எந்த கிரகத்தோடு தொடர்பு வாங்குறார், அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவான உங்களுடைய பலன்களை எடுத்து சொல்லக்கூடிய தன்மையில் அமையும்ன்றது தான் நாடி ஜோதிடமும் சுகர் நாடி ஜோதிடமும் துல்லிய பலன்களை கொடுக்கும். அப்படின்றத நாம் இதை கண்டுபிடிச்சிட்டேன் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த தான் கிடையாது. ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா சுகர் நாடியில் லக்னம், லக்னாதிபதி, லக்ன புள்ளி, ராசி புள்ளி, ராசி அதிபதி இவங்க 4 பேரும் அவர்கள் நின்ற நட்சத்திர அதிபதிகள் கேந்திர கோணங்களில் அமர்ந்தாலோ ஆட்சி உச்சம் பெற்றாலோ அது அந்த ஜாதகர் நல்லா இருப்பார் அப்படின்றத நம்ம கோல்டன் விதியாக சொல்லும் பட்சத்தில் அதே போல் நாடி முறையிலையும் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி போகும் கிரகம் அந்த தன்மையில் எப்படி இருக்கு, அந்த கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ உங்களுடைய ஜாதகத்தில் பயணம் பண்ணிச்சுன்னா அற்புதமான ஜாதகராக நீங்கள் திகழ்வீர்கள் அப்படின்றத வச்சு நம்ம மிக எளிமையாக எடுத்து சொல்லக்கூடிய நாடி ஜோதிடமும் சுகர் நாடி ஜோதிடமும் இந்த ஜோதிடத்தில் இந்த தன்மையில் விளக்கி இருக்கான். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு போதுமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நம்மளுடைய நேயர்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதில் நாடி ஜோதிடமும் சுகர் நாடி ஜோதிடமும் ஜாமக்கோல் பிரசனமும் வைத்து உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நேரடியான ஆஃபீஸ் முறைகள் இல்லைனாலும் ஆன்லைனில் உங்களுக்கு கன்சல்டன்ட் கொடுப்பேன். எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. 9840742994 இந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். எப்பொழுதுமே ஆதி காலத்தில் சொல்லப்பட்ட அந்த சுகர் நாடி முறைகளும் ஆதி காலத்தில் சொல்லப்பட்ட நாடி முறைகளும் இன்றைக்கு எந்த அளவுக்கு துல்லியமாக பலன்கள் வருது. நானும் ஒரே இரட்டை குழந்தைகள் ஒரே நேரத்தில் தான் பிறக்குதுங்க. ஒரு ஜாதகத்தினுடைய ஆய்வு 4 மணி நேரம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. இப்போ தான் உடனே குழந்தை பிறக்கும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா கை வைத்தியத்தில் தான் குழந்தைகள் பிறந்தது. அப்போ ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் எவ்வளவு நேரம் கூட சொல்ல முடியாது. என்கிட்ட ஒரு ஜாதகம் இருக்குது, 4 மணி நேரம் கழிச்சு ஒரு குழந்தை, 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை, இரட்டை குழந்தைகள். ஒரு குழந்தை நல்லா இருக்குது, ஒரு குழந்தை மிக சிக்கல் போராட்டங்களை சந்திச்சிட்ருக்கு. அது சுகர் நாடி முறையிலையும் நாடி முறையிலையும் ஒரே அமைப்பில் தான் கிரகங்கள் அமர்ந்திருக்கு. 4 மணி நேரத்துக்கு லக்கணம் மட்டும்தான் மாறுது. அப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல இறைவனுடைய தாற்பயம் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடிச்சுன்னா ஒரு விதமான குணாதிசயங்கள் தரும் சொன்னல, அது ஒரே காரத்துவம் பலவிதமான பலன்களை தரும். அப்படின்றதுல ஒரு ஜாதகன் ஒரு ஜாதகி இப்படி இருக்காங்க, இன்னொரு ஜாதகம் அப்படி இருக்காங்க அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லிச்சு. ஆனால் இருந்தாலும் எந்த விதத்திலையும் பலன்கள் மாறுவதில்லை, மிக துல்லியமாக பலன் சொல்லுது. அப்படின்றது தான் சுகர் நாடி முறையும் நாடி முறையும் சேர்ந்தார் போல் உங்களுக்கு பலன்கள் இருக்கும் பட்சத்தில் மிக துல்லியமாக அற்புதமான பலன்களை வாரி வழங்குதுன்னு சொல்லி மீண்டும் ஒரு ஜாதக நினைவோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.